அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். ஆண்டவரே, இயேசு ராஜா நீங்க வந்துட்டீங்கப்பா, அதுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்தே நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பான், குறைகளெல்லாம் நிறைவாக்குவான். கூப்பிடு நீ பதில் கொடுப்பான், குறைகளெல்லாம் நிறைவாக்குவான். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவான். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவான். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவாய் இருக்கின்றார் ஓடிவாய் மகனே. உன் நினைவாய் இருக்கின்றார் ஓடிவாய் மகனே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவான், கரம் பிடித்து நடத்திடுவான். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவான், கரம் பிடித்து நடத்திடுவான். எங்கமெல்லாம் ஏக்கமெல்லாம் எங்கே ஏற்றுவான்.
ஆனந்தமாய் அன்பரித்தாய்
என் ஆத்துமாவைகளை நினைக்கும் போது கம்பீரித்து பாடுங்க. ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில வாழ்வுக்குடையும் நீங்க எப்படி பாடணும்? கம்பீரித்து பாடும். ஹல்லேலூயா. நீ வசனம் வசனம் சொல்லு. சீயோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து பாடு. கம்பீர சத்தமுடன் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் சொல்லி கம்பீரமாக வந்து பாடுங்க. கர்த்தர் நம்முடைய ஆராதனை முழுது பொருட்களுக்கு ஆசீர்வதிப்பார்கள். In the name of
ஆரம்பங்கள் ஒருவேளை போல காணப்பட்டாலும் முடிவை சம்பூர்ணமாக்குற தேவன், குறைவை நிறைவாக்குற தேவன் நம்மோடு இருக்கிறபடி நாளை கருவியை வெட்கத்திற்கு பதிலாக வெட்டிப்பான நன்மைகளை தருகிறேன். எத்தனையோ வெட்கங்கள் உலகத்தில் நாம் கடந்து போக வேண்டியது. ஆனால் அந்த வெட்கங்களுக்கு பதிலாக கர்த்தர் வெட்டிப்பான நன்மையும் நம்முடைய கண்ணீருக்கு பதிலாக கேட்ட சொல்கிறேன். நான் எத்தனை கண்ணீரை பாதையில் போயிட்டு தெரியுமா? மிக தெரியாது. நாங்கள் சொல்வது எவ்வளவாய் அணுகிறேன் என்று. அப்போ அந்த கண்ணீரின் பாதை, கண்ணீருக்கு பதிலாக கர்த்தர் கல்விப்பை தருகிறது. குழந்தைகளுக்கு பதிலாக ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்கிறதே நம்முடைய தேவன். அல்லேலூயா. சாத அனுமதிக்கிற எல்லா பாதைகளுக்கு ஒவ்வொரு நாளும் புதிய நாளுக்குள் நடத்துகிறார், புது பலன் தருகிறார், புது கிருபை தருகிறார். கடந்த வாரம் முழுவதும் கொடுத்தார், கடந்த மாதம் முழுவதும் கொடுத்தார். அதற்காக நேற்று
ரொம்ப அழகாக இல்லை. ஸோ எப்பவுமே கையில் பாட்டு ஏதோ கொண்டு ஒவ்வொரு பாடலும் நம்மோடு கூட பேசக்கூடிய ஒரு பாடல் நேரம் முக்கியமான ஒரு நேரம். யார் பாடினாலும் சரி. ஸோ பெரியமான நேரம் அடுத்த நாள் வரும்போது வாங்கி ரொம்ப ஒன்றும் முடிவலை சுந்தரராஜ் கடையில் பாடின்னு சொன்னால் முக்கிய டான்ஸ் வந்து வாங்கி வாங்கிட்டு அந்த புத்தகத்தை பார்த்து வீடியோ வேடிக்கை பார்த்துட்டு கொண்டாடிட்டு வீடியோ எடுத்து வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் ஆராதனைக்கு வர்றதுல இம்சை இல்லை. ஆராதனைக்கு வந்தீங்கன்னா எப்படி இருக்குது? யார் நம்ம முன்னாடி நிற்கிறோம்? நீங்கள் எனக்கு முன்னாடி நிற்கிறாங்க, இயேசு நிற்கிறாங்க, இயேசு நிற்கிறாங்க. இயேசு பார்த்து தான் பாருங்க, இயேசு தான் இவ்வளோ இருக்கிறார். அந்த அவ்வளோ பெரிய தேவனுக்குறதுனால நீங்கள் நிற்கும்போது எப்படி ஆர்டர் பண்ணணும்? சாதாரண மனுஷனுக்கு நம்ம எவ்வளோ ஆர்டர் கொடுக்குறோம்? ஒரு பிரின்சிபாலுக்கு ஆர்டர் கொடுக்குறோம், ஒரு மேனேஜர் டைரக்டருக்கு ஆர்டர் கொடுக்குறோம். உங்களை படைத்த இவர்களும் ஜீவனை கொடுத்த அந்த ஆர்டருக்குறதுனால நீங்கள் நிற்க விதமே ஆனாலும் பேசுவது தான் ஒவ்வொரு வாழ்க்கை. நம்ம படிக்கிற படிப்பு, நமக்கு ஆடப்பட்ட ஜீவன், நம்மளுடைய வாழ்க்கை மீது சுகம் சக்தி எல்லாம் உலகத்துக்கு அறியக்கூடிய இயேசுவோடு வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான் நிரந்தரமானது. அவரோடு நாம் வாழும் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். அல்லேலூயா. சஞ்சரிப்பு சொல்லும்போது அப்பப்போ தேவனோடு உறவு கொண்டு தேவனோடு பேசுவது, தேவனிடத்தில் அதிக நேரம் செலவுள்ளது, தேவனுடைய வார்த்தையை வாசிப்பது, அதை ஞானிப்பது, அதன்படி செய்வது, அதுதான் தேவனோடு ஐக்கியம். நான் வாழ்ந்தாலும் நமக்காக தான், மறித்தாலும் நமக்காக, செத்து போனாலும் அவருக்காக தான். ஒன்றுமே செய்யாமல் செத்தாலே எனக்கு பிரதிகள் கிடைக்கும், ஒன்றுமே கிடைக்காது. வாழ்ந்தாலும் அவங்களுக்கு தான், மறித்தாலும் உண்மையா உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உண்மைத்தான் யோசிக்கிறேன், உண்மை போல என்னை மாற்றுமையாம். ஒரு ஆத்ம பாரத்தை எனக்கு தாருமையா. சொந்தமாக இந்த கடைசி 5 மாசத்துல, இந்த 5 மாசம் அந்த 5 மாசத்துல இங்க ஒரு 20 பேர் இருக்கிறீங்க. ஒரே ஒரு ஆத்மா நீங்க அதே பண்ணுறீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? 20 பேர் எக்ஸ்ட்ரா வந்துருவாங்க. நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட், நாங்கள் ஒரு ஆத்மா நீங்க அதே பண்ணுறீங்க. நிறையலாம் வேண்டாம். ஒன்லி ஒன்ஸ் எவ்வளோ ஆண்டு ஆசிரியர் பெற்றுக்கோங்க, எவ்வளோ நம்பிக்கை பெற்றுக்கோங்க. நாங்கள் ஒருத்தருக்கு செவித்து நாங்கள் ஒரு வேலை கொண்டு வந்துட்டீங்க. நாங்கள் கேட்பாரை கேட்கணும். இதெல்லாம் வந்து என்னச்சுன்னா எழுமணும் அதுக்காக எதையாகிலும் செய்யணும். ரெக்வஸ்ட் பண்ணும்போது எதாகிலும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் என்னைய சொல்லணும், எதாகிலும் செய்யணும். வேறு சில செய்திகளை ஒரு சில செய்திகளை ஒத்துக்கொள்கிறேன். சபைக்கு ஆத்மாக்க வர வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் தான் எழுமணும், நீங்கள் தான் எழுமணும். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய எப்படி ஒரு மனதாய் கூடி வருது. ஆராதனைக்கு நம்ம ஒரு மனதாய் கூடி வர மாட்டோம். ஒருத்தர் ஹஸ்பண்ட் வந்தா, மனைவி வந்தா, ஹஸ்பண்ட் வந்தா, பிள்ளைகள் வந்தா, அப்படி ஒரு மனதே கற்று தர வேண்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடி செபிக்கிறது. எந்த சபையில கூடி செபிக்கிறாங்களோ அவங்க அந்த சபையிலே ஆத்மாக்க இருக்கணும். இந்த கூடியை ஜெபித்தற்கு வாரத்தில் ஒரு நாள் ஆகிடும். நீங்க சேர்ந்து கூடி ஜெபிக்க ஆலயத்துக்கு வர வேண்டும். அல்லேலூயா. அந்த ஜெபமும் இல்லை. மூன்றாவது எல்லாம் வேலை காரியங்கள் அப்படிதான் போயிட்டு. ஸோ அந்த மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாரம். ஒருத்தரை பார்க்கும்போது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஜஸ்ட்டில் ஒரு போட்டு காமிச்சு ஒரு ஃப்ரெண்ட், அது ஒரு ஃப்ரெண்டு, 2 ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸு. ஒரு 2 பேர் தான் பைக்கில் தான் சுற்றுவாங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டில் 2 பேரும் படிச்சு போகிறாங்க. ஒருத்தர் நகரத்துக்கு போகிறான், ஒருத்தர் பருவத்துக்கு போகும்போது நகரத்துக்கு போகிறத கேட்கலாம். ஒரு விஷயமாக எங்களுக்கு இவ்வளோ பழகிறேன், இவ்வளோ என்ன ஃப்ரெண்டாக இருக்கேன். ஒரு நாள் இயேசு பற்றி சொன்னேன், இன்னொரு நாள் நான் இங்கே சொல்லியிருந்தேன். நான் கண்டிப்பாக இயேசு ஏற்றுக்கொண்டிருப்பேன்னு சொல்லி நகரத்தில் இருந்து கற்றுறோம். ஒன்றுமே செய்யணும். பெரியமாக எங்களுக்கு நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், உங்கள் ரிலேஷனுக்கு சொல்லுங்கள், சின்ன குட்டீஸ்க்கு சொல்லுங்கள், வயசானவங்களுக்கு சொல்லுங்கள், கூப்பிடுங்க.
நிச்சயமா இந்த ஆத்மார்த்தம் செயல்படும் போது அந்த ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படும், ஆத்மாக்கள் சமைக்கப்படுவார். நீங்க வந்துட்டு போயிட்டு சொன்னா பிரதிபலன் இல்லாத விசுவாசிகள் இருக்கவே கூடாது. தயவு செய்து ஒரு ஆத்மார்த்தத்தை கேட்டு ஆத்மாக்களை ஆவேசி ஒருத்தராய் நரகத்தை போகிறார். ஒரு நரகம் அவர்களுக்காக நமக்காக நியமிக்கப்படவே இல்லை. நரகம் பிசாசுக்காகவும் பிசாசின் தூதர்களுக்காகவும் அதை ஆண்டு வைத்திருக்கிறார். அப்படி எவ்வளவோ ஜனங்களும் ஆண்டவரை ஜனங்கள் அவங்க அறியாமல் இருக்கிறாங்க, தெரியாமல் இருக்கிறாங்க. நம்ம அறிந்த நாம் என்ன செய்யணும்? எப்படியா ஒரு வாரத்துக்கு ஒருத்தர் கேட்போம், ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசி அதை பற்றி சொல்லுங்க, அவங்களோட வாழ்க்கையை செய்த நன்மைகளை சொல்லுங்க. எப்படியாகிலும் அவங்களுக்காக செலுத்து அவங்க வாழ்க்கையை கொண்டு அவங்க தான் சொல்லப்பட்டே இந்த மாதிரி செய்வதா சபை சும்மா வந்துட்டு போகிறது. ஆண்டர் தான் எவ்வளோ இந்த நன்மை பெற்றுக்கிறான், எவ்வளோ ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கிறான். எனக்காக செயல்படவில்லை, ஒரு நாளாயிரம் எனக்காக செயல்படவில்லை. கூடாது இந்த பாடத்துக்கு பாடும்போது ஒப்பு கொடுத்ததோடு ஆண்டவரே எல்லாம் வெறுமையாக இந்த மீட்படக்கூடாது. சந்திக்கும் போது ஒரு நகரையாவது கூட்டிட்டு வரணும், ஒரு நகரையாவது கூட்டிட்டு வரணும். அந்த ஸ்துதியோடு நீங்க கேட்கும் போது அவங்க நிச்சயம் கொடுக்குற எதை கேட்டு பெற்றுக்கொள்வது எவ்வளோ கருத்தை முன்னாடி பெற்றுக்கொள்கிறோம். என் ஆத்துமாக்களுக்காக என் ஆத்துமாக்களுக்காக எழுத்து ஜெபிக்கக்கூடாது, என் ஆத்துமா மாதத்தை எழுதக்கூடாது. தயவுசெய்து பழைய பாடும்போது அவையாளர்களாக தூங்குற தண்ணீர் வரணும். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறது நானும் வரப்போது நாட்கள் மிகுந்த அளவில் நாட்கள் வரக்கூடிய மழை முதலிய சேதம் சொல்றாங்க. எல்லாமே அழிவுத்தினரை தான் உலகம் போயிட்டு இருந்தாங்க. அழிவுகளே போகக்கூடிய மக்களை யார் மீட்க முடியும்? யார் மீட்க முடியும்? உங்களிலே தான் வைத்திருக்கிறார். நீங்க செயல்பட அவங்களுக்கு ஒவ்வொரு நாடு உங்களுக்கு உதவி செய்வார். பாடப்பட்ட பாட்டு எல்லாரும் செய்து எங்களை மூணு தெரிந்தவர்கள் பாடுங்க, கண்களை மொழி தெரியாதவர்கள் புக்கு வைத்து பாடு காட்டுவாங்க. புக்கு எடுத்துக்கணும். புக்கு சின்ன புக்கு தான், பைபிள் புக்கு நீங்க சொன்னது வந்து அது உங்களை பிற்காலத்தில் சுமக்கும். மழையா பண்ணலாம்.
ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், ஆண்டவரே யூஸ் பண்ணிதான் என்னை பயன்படுத்தும். உண்மையை கிருபைகள் பலங்கள் வல்லமை நீ தந்து ஆண்டவருடைய வல்லமை இருக்கு, ஆண்டவருடைய அதிகாரம் இருக்கிறது, ஆண்டவருடைய மகிமை இருக்கு, ஆண்டவருடைய அற்புதம் செய்யும் சக்தி இருக்கிறது. நம்முடைய ஆண்டவரை போல ஒருவர் மேலே பேசும்போது அந்த ஆண்டவரை ஒரு சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் என்பது சாக்கியம் பெற்ற அந்த பெற்ற நாம், அந்த வல்லமை பெற்ற நாம், அந்த வல்லமை அப்படியே மூடி இருக்காமல் அவங்களுக்காக செயல்பட நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். அந்த வல்லமை நாம் பெற்று அவருக்காக பிரகாசிக்க நமக்கு திருவை கொடுப்போம். சின்ன சபையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க 10 பேர் 20 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்குள்ளே ஒரு அழகு கற்றுமானாலும் உங்களுக்குள்ளே தட்டி ஏறி போனாலும் நீங்கள் கற்றுக்காக எழுதி பிரகாசிக்க விரும்புகிறீர்கள் சொன்னால் அந்த தீ அப்படியே பரவி முழுவதும் ஈட்டை மாற்றும். மக்களுக்கு எங்கள் வெளிச்சம் அவர்களை பிரகாசிக்கும். அதை நோக்கி எழுதிவிடுங்க. அதை செயல்பட்டு அவங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரை அனுப்புவார், ஆண்டவரை செடிக்க செவ்வாய் கொடுப்பார், ஆண்டவரை பயன்படுத்துவார், ஆண்டவரை பதவி அவர்கள் செடிக்க வைப்பார். ஆண்டவரால் தான் முடியும், நம்மளால முடியாது. அலையிலோயா ஒன்று செய்ய ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போது ஆண்டவரை உங்கள் சித்தம் போல நடத்தும், உங்கள் சித்தம் போல பயன்படுத்தும், உங்கள் சித்தம் போல நடத்த நான் அர்ப்பணிக்கும் போது உங்களுடைய எல்லா இடங்களிலும் உங்கள் காலேஜில், உங்கள் வேறு ஸ்தலங்களிலே, உங்கள் சொந்தக்காரர்கள் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த பகுதிகளிலே அந்த உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அலையிலோயா அலையிலோயா அத்தனை பேர் ஆசைப்படுகிறேன். அவர்களுக்கு யூஸ் பண்ணலாம். அவரை காரியமாக யார் போவார்? பிசினஸ் ஒரு நன்மையும் குறைபடாது. அலையிலோயா சீசருக்கு ஒரு நன்மை குறைபடவே இல்லை. அவங்க கத்திரிக்காக பலந்து போனாங்க, எலும்பி செய்தாங்க. நீங்க ஆண்டவருக்காக எழுதும் போது உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எல்லாவற்றையும் கத்து உங்களுக்கு ஆசீர்வாதம் எழும்பும் எலும்பி கத்திற்காக அர்ப்பணித்து ஜபத்திலே உங்களை அர்ப்பணி. வேதத்தை வாசிப்பதில் அர்ப்பணி. ரெண்டு நீங்கள் சேர்த்து ஆத்மாக்களுக்காக ஜபிக்கும் போது உங்களுக்கு முன்பதாக ஆத்மாக்களை கொண்டு வருவார். பேசும்படியான ஞானத்தை கொடுப்பார், பேசும்படியான தைரியத்தை கொடுப்பார், பேசுகிற பயன்கள் நீக்கி கொள்ளும், கத்தவர்களை பயன்படுத்துவார். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறிவிடுவாயா. நலமாக்கிலே கொண்டு ஆத்மாக்களுக்கு ஞான உத்தரவாதி நரகத்துக்குள்ளே இந்த உஷ்ணத்தை தாங்க முடியாது, இந்த வெக்கையை தாங்க முடியாது, இந்த வெயிலை தாங்க முடியாது. எவ்வளோ கஷ்டமா வெயில போய் வரும்போது அவ்வளோ கஷ்டமா, அவ்வளோ வெயில் அதையே தாங்க முடியாதுன்னு சொன்னா எரிகிற நெருப்பு யோசிச்சு பாருங்க. எரிகிற நெருப்பு அதுக்குள்ள போய் ஜனங்க விடுவாங்கன்னு சொன்னா யாரும் உங்களை காப்பாற்றும். உலகத்துல யாருமே காப்பாற்ற முடியாது, எந்த அதிகாரிகளும் காப்பாற்ற முடியாது. சோர்வனா போடுவாங்க, இலவசமா கொடுப்பாங்க. நரகத்திலிருந்து தூக்கி எடுக்கக்கூடிய ஒரே ஒரு கிஃப்ட் யாருக்கு சொன்னா உங்களுக்கு தான் இருக்குல்ல, உங்களுக்கு தான் இருக்கு. தம்பி வாலிப தம்பி உனக்கு தான் இருக்கு. அலையிலோயா அலையிலோயா வாலிப தங்கச்சி உனக்கு தான் இருக்கு. அப்ப எத்தனை பேரை நீ தூக்கி விட முடியுமா? தூக்கி விடு. அலையிலோயா நரகத்தின் நாக்கிலே இருக்கு, நரகத்தின் தீ இருக்கு. அநேகரை விடுவிக்கக்கூடிய அபிஷேகத்தை கத்திட்ட காலையில் நமக்கு தரப்போகிறார். விசுவாசித்து பெற்றுக்கொள்ள உங்கள் வேலை உங்களை விட்டுக் கொள்ளுங்க. ஆண்டுக்கு விட்டுக் கொள்ளுங்க. ஆண்டவரை அர்ப்பணிக்கிறேன், நீ ஆண்டுக்கு அர்ப்பணிக்காத உலக வாழ்க்கை உலக வாழ்க்கை வேஸ்டா போதும். அதெல்லாம் இருக்கும். உங்களுக்குள்ளே ஒரு தீ எரியும், உங்களுக்குள்ளே ஒரு தீ எரியும், உங்களுக்குள்ளே ஒரு அக்கினி எரியும். அந்த அக்கினி எரிந்தால் போதும் அநேகரை பாதாளத்தில் வரவில்லை ஆக்குமாவேலோயா. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கட்டு உங்களுக்கு கொடுப்பாராக. வருஷங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். நீ ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர்களுக்காக வாசிக்கும் ஆண்டவர்களுக்காக சேவை செய்யும் அதில் இருந்து பயன்படுவதாக ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஆஸ்தியை இவன் ஜீவிச்சு
அல்லேலூயா. கட்டுமதி கொடுப்பார், கேட்டா கொடுப்பார். அல்லேலூயா. கேட்டா கொடுப்பார், கேளுங்க கொடுக்கப்படும். அல்லேலூயா. எதையோ கேட்கிறீங்க, எந்த ஒரு அபிஷேகத்தை கேளுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தந்த ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. பெரிய அக்னி கொண்டு அறுவடை செய்யணும். இனி காலம் செல்லாது, அதிசீக்கிரமாக இருக்கிறது. எல்லா அடையாளங்களும் அந்த நாட்களில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. என் மகனே, என் மகளே, எனக்கா எழுத மாட்டாயா, எனக்கா எழுத மாட்டாயா? விகாரமான வருஷம் தரும் கொஞ்ச நேரத்தை அதிகரிக்க மாட்டாயா? என் ஆத்துமாக்களை தேடி போக மாட்டாயா? எவ்வளவு நேரங்களை வீணாய் கழிக்கணும், எவ்வளவு நேரங்களை நீ வேஸ்ட் பண்ற. நீ கவர வருஷம் தரும். எனக்கா எழுது, எனக்காய் பேசு, எனக்காய் நட, எனக்காய் ஓடு. நான் என் மகிமை கொள்வேன் என்று சொல்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Praise the Lord. இவாக்கபர வர்ஷந்தர பகந்தரபரபர. ஆசீர்வதியும் என் இயேசு கர்த்தாவே, ஆசீர்வதியும் என் இயேசு கர்த்தாவே. Thank you.
நிச்சயமாய் நீங்க விரும்புவீங்கன்னா, நீங்க வாஞ்சிப்பீங்கன்னா, அந்த தாகம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் அவர் தம்முடைய ஆவியை ஊற்றுவார். இதற்காக அபிஷேகம் நம்ம மட்டும் பொங்கி பொங்கி நனைந்து ஆசீர்வாதம் பெறுவதற்காக, மற்றவர்களுக்காக தான். அநேகரை கத்தருக்குள் உட்படுத்ததான் கத்தர் வரங்களையும் வல்லமைகளையும் அபிஷேகத்தை கொடுக்கிறார். அவருடைய சபையிலே அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடந்த நம்முடைய சபையிலும் நீங்க எழுவும் போது, நீங்க கத்தருக்காக வீராக்கியமா எழுவும் போது, அது உங்களை கொண்டு உங்க குடும்பங்களை கொண்டு உங்க தனிப்பட்ட உண்மை கொண்டு என்ன செய்திருக்கிறோம் அதை செய்வார். அல்லேலூயா. இந்த கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய போகிறீர்கள்.